இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் குழித்தட்டு முறையில் மஞ்சள் நாற்று உற்பத்தி. புதிய தொழில்நுட்பத்தினை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பவானிசாகர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலை துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் பி. ஹேமலதா அவர்கள் விளக்கமளிக்கிறார். வாசனை பயிர்களில் பார்த்திங்கன்னா முதன்மையான இடத்துல இருக்கிறது மஞ்சள் பயிர். இந்தியாவில் பார்த்திங்கன்னா சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இதை சாகுபடி செஞ்சிட்ருக்கோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சாகுபடி அதை உற்பத்தியில் இந்தியா முதன்மை இடம் வகிக்கின்றது. ஆண்டுதோறும் மஞ்சள் உற்பத்தியானது சுமார் 1,73,000 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு சுமார் 8,55,000 டன் மகசூல் பெறப்படுகின்றது. மஞ்சள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதனுடைய விலை அதில் மஞ்சள் கிழங்கில் இருக்கிற அந்த கர்க்குமின் என்ற நிறமியை வைத்தே நிர்ணயம் செய்யப்படுகின்றது. இந்த நிறமி பார்த்திங்கன்னா முக்கியமான அதாவது பல மருத்துவ குணங்களுக்கு ஆதாரமாக திகழ்கின்றது. பலவிதமான நோய்களுக்கு மருந்தாக இந்த மஞ்சள் பயன்படுகின்றது. கால்நடைகளுக்கு கூட இதை மருந்தாக மஞ்சளை பழங்காலத்திலேருந்தே பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம். அதே இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த மஞ்சளானது பழங்காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா கிழங்கு மூலிமா அதாவது விதை கிழங்கை பயன்படுத்தியே பயிர் பெருக்கம் செஞ்சிகிட்ருக்கோம். இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட இந்த வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து 2 ரகங்கள் மஞ்சள்லேருந்து வெளியிட்டிருக்கோம். அதாவது BSR 1 மற்றும் BSR 2 ரக மஞ்சள். BSR 1 மஞ்சள் பார்த்திங்கன்னா 1986ஆம் வருடம் வெளியிடப்பட்டுள்ளது. இதனுடைய வாழ்நாள்னு பார்த்திங்கன்னா 280 நாட்கள். ஒரு ஹெக்டருக்கு 31 டன் மகசூலாக இந்த ரகத்திலிருந்து கிடைக்கும். பதப்படுத்திய உலர் மஞ்சள்னு பார்த்திங்கன்னா சுமார் 6.2 டன் மஞ்சள் உலர் மஞ்சள் ஒரு ஹெக்டர்லேருந்து BSR 1 ரகத்திலிருந்து கிடைக்குது. இதோடைய மஞ்சள் கிழங்கு பார்த்திங்கன்னா குறுகிய கணுக்களை கொண்டிருக்கும். அதோடைய இதில் இருக்கக்கூடிய கர்க்குமின் நிறமியின் அளவு பார்த்திங்கன்னா 4.2% இருக்குது. அடுத்ததாக வெளியிடப்பட்ட ரகம் BSR 2 ரகம். 1994ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் இருந்து உள்ளூர் ரகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ரகமாக வெளியிட்டிருக்கிறோம். இதோடைய வாழ்நாள் கொஞ்சம் குறுகிய காலம், அதாவது 240 நாட்கள்லேயே இது அறுவடைக்கு தயாராகிரும். இத்தகைய மஞ்சள் பார்த்திங்கன்னா விதைக்கிழங்கு மூலியமாகவே இது நாள் வரைக்கும் பயிரிடப்பட்டுருக்கோம், பயிர் செஞ்சிட்ருக்கோம். இப்போ சமீபமாக நம்ம வேளாண்மை ஆராய்ச்சி பவானிசாகரில் மஞ்சளை நாற்றாக உற்பத்தி செய்து அதை நம்ம வயலில் நடவு செய்து சாகுபடி செய்வதற்கான ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்கோம். சரி, இந்த மஞ்சள் நாற்றை எவ்வாறு உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மஞ்சள் கிழங்குகளை இருந்து தான் அந்த நாற்றுகளை உற்பத்தி செய்கிறோம். கிழங்கை நம்ம அறுவடை செய்கிறோம். அதாவது எப்போனா மார்ச் மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதத்தில் நம்ம கிழங்கு அறுவடை செய்துகிறோம். அறுவடை செய்த கிழங்குகளை நம்ம நிழலில் உலர்த்த வேண்டும். அவ்வாறு உலர்த்தும் போது என்ன ஆகும்னா, இந்த மஞ்சள் கிழங்கில் இருக்கிற ஈரப்பதம் குறைந்து விடும். ஈரப்பதம் குறைந்த உடனே அதில் இருக்கிற பருக்கள் உருவாக ஆரம்பித்து விடும். இந்த பருக்கள் தான் நமக்கு மஞ்சள் நாற்றாக நம்ம உற்பத்தி செய்கிறோம். 2 மாதம் உலர்ந்த பின்பு இந்த மஞ்சள் கிழங்குகளை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ள வேண்டும். அதாவது ஒவ்வொரு துண்டிலும் ஒவ்வொரு பரு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த கணுவில் இருக்கும் ஒரு பருவுடன் ஒவ்வொரு துண்டும் இருக்க வேண்டும். அவ்வாறு வெட்டப்பட்ட இந்த மஞ்சள் துண்டுகளை நாம் ஃபாசலோன் என்று சொல்லக்கூடிய மருந்திடம் கலக்க வேண்டும். அதாவது 1 லிட்டர் தண்ணீரில் 2 மில்லி லிட்டர் ஃபாசலோன் மருந்தும் 2 கிராம் கார்பன் டைசிம் மருந்தும் கலக்கி அந்த கரைசலில் இந்த வெட்டப்பட்ட மஞ்சள் துண்டுகளை ஊற வைக்க வேண்டும். அது 10 நிமிடம் ஊற வைக்க வேண்டும். இதை எதற்காக செய்ய வேண்டும் என்றால், அந்த மஞ்சளில் வரக்கூடிய செதில் பூச்சி தாக்குதலையும் வாடல் நோய்களையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மருந்துகளுக்கு உண்டு. அதனால் வெட்டிய துண்டுகளை நம்ம 10 நிமிடம் ஊற ஊற வைத்து பின்பு அதை வெளியில் எடுத்து உலர்த்த வேண்டும். அந்த மஞ்சள் துண்டுகளை பின்பு ஒரு மரத்தின் அடியில் பார்த்திங்கன்னா ஒரு பாலித்தீன் விரிப்பை விரிச்சு விட்டு அதுக்கு மேலே இந்த மஞ்சள் துண்டுகளை பரப்பி வைக்க வேண்டும்.
பரப்பி வைத்த பின்பு அதற்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மக்கிய தென்னை நார் கழிவு கொக்கோபீட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தென்னை நார் கழிவு வந்து அந்த மஞ்சள் துண்டுகளை மேலே வந்து பரப்பி விட்டுட்டு மீண்டும் ஒரு பாலித்தீன் பையை கொண்டு அதை மூடி வைத்து விட வேண்டும். இத்தகைய ஒரு முறையை 4 நாட்களுக்கு கடைபிடிக்க வேண்டும். இந்த 4 நாட்கள் இடைவெளியில் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கணுவில் அந்த பரு வந்து லேசாக வெளியில் வந்துடும். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா பாலித்தீன் விரிப்பை வெளியில் எடுத்துட்டு அந்த தென்னை நாற்கழிவுலேருந்து அந்த மஞ்சள் துண்டுகளை தனியாக பிரித்து எடுத்துக்கிறோம். பிரித்து எடுத்த மஞ்சள் துண்டுகளை தான் நம்ம வந்து குளித்தட்டுகளில் நடவு செய்கிறோம். குளித்தட்டுகளில் நடவு செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த குளித்தட்டுக்குமே வந்து தென்னை நார் கழிவை தான் ஊடகமாக பயன்படுத்துகிறோம். அந்த தென்னை நார் கழிவு கூட நம்ம வந்து சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் என்கிற பூஞ்சான கொல்லியை நம்ம வந்து தென்னை நார் கழிவோட கலந்த பின்பு நம்ம வந்து குளித்தட்டில் நடவு செய்ய வேண்டும். அதாவது ஒரு 25 கிலோ தென்னை நார் கழிவு தேவைப்படுமே ஆனால் 1 கிலோ சூடோமோனாஸ் அதனுடன் கலந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி கலந்து ஒரு குளித்தட்டுகளில் வந்து பாதி நிரப்பிட வேண்டும் இந்த கலவையை. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மஞ்சள் துண்டுகளை ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொரு துண்டு இருக்கிற மாதிரி நடவு செஞ்சு மேலே மீதி இருக்கிற இடத்துலையும் வந்து இந்த தென்னை நார் கழிவு வந்து நிரப்பி விட வேண்டும். அவ்வாறு பார்த்திங்கன்னா ஒரு குளித்தட்டில் வந்து 98 நாற்று வந்து நம்ம வந்து நடவு செய்யலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு குளித்தட்டையும் நிரப்பி நம்ம வந்து பசுமை குடிலுக்கு கொண்டு வந்துடணும். அதாவது பசுமை குடில் இதற்கு வந்து தேவை. வேறு எந்த விதமான உபகரணங்களோ இல்லை கூடங்களோ எதுவுமே இந்த மாதிரி மஞ்சள் நாற்று உற்பத்திக்கு தேவையில்லை. பசுமை கூடம் மட்டும் நிழல் கூடம் மட்டும் நமக்கு தேவைப்படுது. இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குளித்தட்டுகளை ஒன்றன் மேல் ஒன்றாக 10 குளித்தட்டுகளாக வரிசைகளாக அடுக்கிக்கணும். அடுக்கிட்டு நீர் தெளிச்சிக்கணும். நீர் தெளித்ததுக்கப்புறம் பூவாளி கொண்டு நீர் தெளிக்கலாம். நம்ம வந்து ஹோஸ் மூலிமா நீர் தெளித்தோம்னா அந்த தென்னை நார் கழிவுலாம் வெளியில் வர்றதுக்கு வெளியில் தெரித்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து பூவாளி கொண்டு நீர் தெளித்து விட்டு இந்த 10 அடுக்காக நம்ம வந்து வைத்திருக்கும் குளித்தட்டுகளை ஒரு பாலித்தீன் விரிப்பினை கொண்டு மூடி வைத்து விடணும். இந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து 1 வார காலத்திற்கு அப்படியே வைத்திருக்கணும். இடையில வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடுத்து பூவாளி கொண்டு நீர் தெளிக்கிறது எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நம்ம நீர் தெளிச்சிட்டு மூடி வச்சதுனால அந்த காற்று இந்த ஈரப்பதம் வந்து வெளியில் போகாத அளவுக்கு நம்ம காற்றோட்டம் இல்லாமல் பண்ணிடுறதுனால இந்த ஒரு அமைப்பில் பார்த்திங்கன்னா அந்த பருவு வந்து முளைத்து வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 1 வாரம் கழித்து இந்த குளித்தட்டுகளை தனித்தனியாக பரப்பி நம்ம நிழல் வளைக்கூடத்திலே வந்து நம்ம வந்து அடுக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி அந்த 1 வார காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த பச்சை கலரில் அந்த முளைப்பு வந்து வெளியே தெரியும். அந்த பருவத்தில் தான் நம்ம வந்து குளித்தட்டுகளை தனித்தனியாக பிரித்து அடுக்கி வைப்போம். அதன் பின்பு பார்த்திங்கன்னா ஒரு இலை வெளியில் வரும். ஒரு இலை முதல் இலை வந்த உடனே பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஊட்டச்சத்துக்காக வந்து நம்ம வந்து ஹியூமிக் அமிலம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஹியூமிக் அமில கரைசலை நம்ம வந்து தெளிக்கலாம் பூவாளி கொண்டு. அதாவது 1 லிட்டருக்கு 5 மில்லி ஹியூமிக் அமிலம் கலந்து அதை வந்து பூவாளி கொண்டு இந்த மஞ்சள் நாற்றுகளில் தெளிக்கலாம். அதன் பின்பு ஒரு 10 நாள் கழித்து ஆல்-19 அதாவது 19 உரத்தை 1 லிட்டருக்கு 2 கிராம் அந்த அளவில் எடுத்துக்கிட்டு அதே பூவாளி கொண்டு நம்ம வந்து தெளித்து விட்டோம்னா இந்த மஞ்சள் நாற்று வளருவதற்கு அது மிகவும் உறுதுணையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மஞ்சள் வெட்டினதுலேருந்து ஒரு 30லேருந்து 35 நாளில் நமக்கு வந்து நாற்று வந்து தயாராகிரும். அந்த நாற்று நடுவதற்கு முன்னே 3 முதல் 4 இலைகள் வந்து அந்த ஒவ்வொரு நாற்றுலையும் இருக்கும். இதுவே வந்து நாற்று வந்து உற்பத்தி செய்யும் முறை. ஒரு ஹெக்டருக்கு தேவைப்படும் நாற்றை உற்பத்தி செய்யறதுக்கு சுமார் 850 கிலோ விதை மஞ்சளே போதுமானது. மஞ்சளை பொறுத்த வரைக்கும் 2 வகை இருக்குது. விரலி மஞ்சள் இருக்குது, குண்டு மஞ்சள் இருக்குது. நம்ம நாற்று உற்பத்தி செய்வதற்கு விரலி மஞ்சளே நமக்கு வந்து தேவைப்படுகின்றது. ஒரு ஹெக்டருக்கே 850 கிலோ போதுமானது. அதுவே நம்ம விதைக்கிழங்காக பயன்படுத்தினோம்னா ஒரு ஹெக்டருக்கு வந்து 2000 கிலோ தேவைப்படுது. இந்த மாதிரி விதைக்கிழங்குடைய அளவும் வந்து குறைக்கப்படுகிறது. நம்ம பயிர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து மகசூலும் வந்து அதிகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. இந்த நாற்று உற்பத்தி முறை மற்றும் நடவு முறைகளில் பலதரப்பட்ட ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தொழில்நுட்பமாக இன்னும் வெளியிடப்படலைனாலும் பல விவசாயிகள் தங்களுடைய ஆர்வத்தின் காரணமாக பயிர் செய்து நல்ல மகசூலையும் பெற்று வருகின்றனர். மேலும் விவரம் பெற முனைவர் பி. ஹேமலதா அவர்களை 09786086226 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம்.